ஓகே, இப்போ வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் ட்ராமா பார்ப்போம். ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் ட்ராமா வந்து ஆரிஜின் ஆஃப் ட்ராமாலேருந்து உருவாச்சு. ஸோ ஆரிஜின் அப்படின்னு சொன்னால் டீடு, அதாவது ஒரு செயலை கதையாக பரப்புனாங்க. அந்த கதையை அதுக்கப்புறம் ப்ளேயாக மாற்றினாங்க. ஆனால் இந்த ப்ளே வந்து எப்படி இந்த லெவலுக்கு இப்போ ப்ரெசண்ட் டைம்ஸில் ஃபேமஸ் ஆகிற லெவலுக்கு ட்ராமா எப்படி டெவலப் ஆச்சு, அது பிகினிங்கில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இனிஷியலி ட்ராமாஸ் ஆர் completely religious, so it was only based on the religious stories and it has been enacted only on the churches. So it was completely a religious one. Initially the characters were drawn from the New Testament. So as I already told you, the stories, deeds of the Jesus has been enacted in the churches and the stories has been drawn from New Testament, and most of the services will have these plays. So church services la dhaan mukkiyama nadichu kaatnaanga. And the first thing they have invented into the drama is moral lesson. So moral lesson kudukonu அப்படிங்கிறத நினச்சாங்க. And most of the plays will have a lesson that a good will be rewarded and the evil will be punished. That's what the main lesson that was always given in the dramas. And later days எல்லாத்துக்குமே ஒரு இது உண்டுல்ல, எல்லாம் உண்டுங்கிற மாதிரி முதல்ல என்ன தான் மாரல் லெசன்ஸ் கொடுக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணாலுமே லேட்டரில் இட் வாஸ் ஃபைட்ஃபுல். அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமாகவே இல்லை. அந்த ட்ராமா வச்சு பீப்புளுக்குள்ளேயே மாரல் கெட்டு போகிற மாதிரி நிறைய விஷயம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த ட்ராமாஸ் வந்து ரிஃபர்மேஷன் கொடுக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டுக்கு வந்து இந்த ட்ராமாஸ்லாம் கரப்ட் தான் பண்ணுது, ஸோ இந்த ட்ராமாஸ்லாம் இனிமேல் நடக்கக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் என்ன ஆயிட்டுனா, பீப்புள் ஹூ ஹேஸ் என்ஜாய்ட் ஆல் தீஸ் பிளேஸ் they were got disappointed because of the prohibition of all these dramas. அதை வந்து அவங்களால ஏற்றுக்க முடியல. ஸோ all these people wanted to recreate, which means give a rebirth to these dramas. They wanted to give rebirth to these dramas. ஸோ மறுபடி ஸ்டேஜுக்கு கொண்டு வராங்க. நவ் இந்த ரீபர்த் எப்படி இருந்துச்சுன்னா மிஸ்ட்ரி அண்ட் மிராக்கிள் பிளேஸ் அப்படிங்கிற விதமாக உருவாச்சு. இட் வாஸ் initially it was divided like miracle and the mystery plays in France தான் இப்படி வந்து ஒரு டிஃப்ரென்ஸை கொண்டு வந்துச்சு. மிராக்கிள் பிளேஸ் அப்படிங்கிறத இவங்க எதை சொன்னாங்கன்னா, the stories always based on the saints will be called as miracle plays, and the stories that taken from the Old Testament and the New Testaments will be considered as mystery plays. But these divisions are only applicable in the France only. சரியா, ஃப்ரான்ஸில் மட்டும்தான் இந்த டிவிஷன்ஸை அப்ளை பண்ணாங்க. பட் இன் இங்கிலாண்ட் அண்ட் த இங்கிலீஷ் பீப்புள், ஃபார் த இங்கிலீஷ் பீப்புள் there was not at all any division between the plays like miracle and the mystery plays. எப்போ ரிலீஜியஸ் பிளேஸ் எல்லாம் ஆக்ட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுறான், கொஞ்சம் அதெல்லாம் எரடிகேட் பண்ண ஆரம்பித்தாங்களோ அதுக்கப்புறம் தான் மிஸ்ட்ரி பிளேஸுங்கிற ஒரு விஷயமே இருக்குங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டாங்க. அது வரைக்கும் அவங்க எல்லா பிளேஸையுமே மிராக்கிள் பிளேஸ்னு மட்டும்தான் சொல்லிட்டு வந்தாங்க. யார்? இங்கிலாந்து பீப்புள். ஸோ இன் தட் வே, அந்த வகையில் இங்கிலாண்டோட த ஃபர்ஸ்ட் அண்ட் த ஃபோர்மோஸ்ட் மிராக்கிள் பிளே இஸ் Ludus de Sancta Catharina. So if you have the text of these mystery and the miracle plays, you can find the spelling for this. Ludus de Sancta Catharina, and this play was belonged to the year of 1110. சரியா, 1110 பப்ளிஷ் ஆன இந்த பிளேயை தான் இங்கிலாண்டோட ஃபர்ஸ்ட் மிராக்கிள் பிளேன்னு கன்சிடர் பண்ணாங்க. அண்ட் த ஆத்தர் was in anonymous. They never know who is the author of this play was. And in the rebirth of the version, இந்த வெர்ஷனை மறுபடி ரீக்ரியேட் பண்ணது யாருன்னா ஜெஃப்ரி சென்ட் ஆல்பைன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எழுதுனது யாருன்னு தெரியாது, ஆனால் ரீக்ரியேட் பண்ணது வந்து யாருன்னா ஜெஃப்ரி சென்ட் ஆல்பைன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஞ்ச் டீச்சர் தான் இதை வந்து மறுபடியும் உருவாக்குனவர். ஓகே, அதுக்கப்புறம் இந்த இன்னொரு விஷயமும் இந்த ட்ராமாஸில் மெயினாக இருந்துச்சு. மிராக்கிள் அண்ட் த மிஸ்ட்ரி பிளேஸில் என்னென்னா, சீஃப் ஆக்டர் ஷுட் ஸ்பீக் ஒன்லி இன் லர்டன் ஆர் ஃப்ரெஞ்ச். ஓகே, ஸோ the
the actors who are acting the main roles will have to speak only in Latin and French, because that is considered as something a decent language. சரியா, அதுதான் ரொம்ப பெரிய லாங்குவேஜாகவும் அதை பேசினா தான் அவங்க பெரிய ஆட்கள்னும் கன்சிடர் பண்ணாங்க. எஸ்பெஷலி இந்த பிளேஸில் பெரிய ரோல் பண்ணுற எல்லாருமே லாட்டின் அண்ட் ஃப்ரெஞ்சில் தான் பேசணும். அண்ட் த காமிக் பார்ட் ஆஃப் த பிளே வில் ஹாவ் திஸ் இங்கிலீஷ். ஓகே, காமிக் பார்ட் யாரெல்லாம் ப்ளே பண்ணுறாங்களோ வந்து இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. ஸோ இது வந்து இந்த பிகினிங் ஆஃப் மிராக்கிள் அண்ட் மிஸ்ட்ரி பிளேஸில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மிராக்கிள் அண்ட் மிஸ்ட்ரி பிளேஸ் இந்த இனிஷியல் டேஸ் தே வேர் enacted inside the church, but because of the crowd and because of many other reasons they started to enact these plays outside of the church in the churchyard. ஸோ சர்ச் யார்ட்லேருந்து அதுக்கப்புறம் எங்கே வரும்னா ஊரில் இருக்கிற ஏதாவது மெயின் பிளேஸில் வச்சு நடந்தா. இட் வாஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த க்ரௌட். சரியா, அண்ட் ஆல்சோ இட் வாஸ் பிகாஸ் ஆஃப் த அன்ரிலீஜியஸ் ஒன். என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து ரிலீஜியஸாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் காமிக்கை கொஞ்சம் உள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த காமிக்குள்ளே வரப்போ இது என்ன ஆகிட்டுன்னா இட் வெண்ட் அவுட் ஆஃப் த ஹேண்ட்ஸ் ஆஃப் எக்லசியாஸ்டிக்கல், விச் மீன்ஸ் பிரசங்கம் பண்ணுறது, மாரல் விஷயத்தை எடுத்து கூறுறதெல்லாம் விட்டு கையை மீறி போயிடுச்சு. ஸோ அதனால இது சர்ச்லேருந்து சர்ச் யார்டுக்கு வருது, சர்ச் யார்ட்லேருந்து ஊர்லேயே இருக்கிற மெயின் பிளேஸில் எனாக்ட் பண்ணுற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா, ஸோ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் சர்ச்சில் நடந்தப்போ த ஆக்டர்ஸ் ஆர் மோஸ்ட் ஆஃப் த டைம் வில் பி த ப்ரீஸ்ட் அண்ட் ஹிஸ் அசிஸ்டன்ட். சரியா, அவங்க தான் நடித்தாங்க. பட் லேட்டர் டேஸில் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, அது எப்படி சர்ச்சை விட்டு கை விலகி போச்சோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரீஸ்ட்டு அசிஸ்டன்ட்ஸ்லாம் நடிக்கிறது ஸ்டாப் பண்ணிவிட்டு என்னது ப்ரொஃபஷ்னல் ஆக்டர்ஸை செலக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ தே செலக்டட் பீப்புள் ஃப்ரம் த நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் தே ஸ்டார்டட் டு டீச் தெம் ஹவு டு ஆக்ட். ஆல் தீஸ் things have started from there itself. ஸோ அதெல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஸ்லோலி இந்த பிளேஸ் எல்லாம் என்ன ஆரம்பிச்சதுன்னா ரிலீஜியஸ் அதெல்லாம் தாண்டி வெளியே வர ஆரம்பிக்குது. ஓகே, பிஃபோர் தட் அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுங்கிற ஒரு சின்ன இதை சொல்ல மறந்துட்டேன். இந்த மிராக்கிள் அண்ட் மிஸ்ட்ரி பிளேஸ் எல்லாம் இதாகிறதுக்கு முன்னாடியே தெர் வாஸ் சைக்கிள் ஆஃப் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தெர் வாஸ் 4 சைக்கிள் ஆஃப் பிளேஸ், ரொம்ப முக்கியமான 4 சைக்கிள் ஆஃப் பிளேஸ் இருந்துச்சு. அதாவது சர்ச்சில் நடந்துட்டு இருந்துச்சுல பிளேஸ் எல்லாம், அது வந்து மூணு ஃபங்க்ஷன் அப்போது முக்கியமாக இந்த பிளே வந்து நடத்துனாங்க. அது எப்போனால கிறிஸ்மஸ், ஈஸ்டர் அண்ட் கார்பஸ் கிறிஸ்டி, இந்த 3 ஃபங்க்ஷனுக்கு தான் சர்ச்சில் வந்து பிளே நடத்த ஆரம்பித்தாங்க. ஸோ அதை வந்துட்டு எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சைக்கிள் ஆஃப் பிளேஸ் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் பிறந்ததுலேருந்து இறந்தது வரைக்கும் பண்ணுறது. ஸோ இதில் சில பார்ட்ஸை மட்டும் சில கம்பெனிஸ் பண்ணாங்க. சில கம்பெனிஸ் என்ன பண்ணாங்கன்னா பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் பண்ணுவாங்க. ஸோ அந்த குரூப்பை பொறுத்து, அந்த குரூப் ஆஃப் கம்பெனியை பொறுத்து அவங்க வந்து சில சீன்ஸை மட்டும் நடிக்கிற கம்பெனியாக இருப்பாங்க. சில பேர் வந்து எப்படின்னா ஃபுல் பார்ட்டியுமே நடக்கிற கம்பெனியாக இருப்பாங்க. ஸோ அதில் வந்து 4 சைக்கிள் ஆஃப் பிளேஸ் இருந்துச்சு. அந்த 4 சைக்கிளுக்கும் பேர் இருக்குது. செஸ்டர் சைக்கிள், யார்க் சைக்கிள், கன்வென்ட்ரி சைக்கிள் அண்ட் வேக்ஃபீல்ட் சைக்கிள். ஸோ இதில் வந்துட்டு சில சைக்கிள் என்ன பண்ணுச்சுன்னா ஓல்டு டெஸ்ட்மெண்ட் கதை வரைக்கும், ஜீசஸ் பர்த் வரைக்கும் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜீசஸ் பர்த்லேருந்து ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும் பண்ணுவாங்க. சில கம்பெனி மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா வேர்ல்டோட க்ரியேஷன்லேருந்து ஜட்ஜ்மெண்ட் வரைக்கும் பண்ணுவாங்க. ஸோ இட் வாஸ் த ஹோல் சைக்கிள் ஆஃப் பிளே வில் பி டன் பை சம் கம்பெனிஸ். சரியா, இதில் வந்து யார்க் சைக்கிளும் வேக்ஃபீல்ட் சைக்கிளும் 14th centuryயில் இருந்த கம்பெனிஸ். இதில் வந்து வேக்ஃபீல்ட் சைக்கிள் வந்துட்டு ரொம்ப ஹியூமரஸாக இருக்கும். அவங்க பண்ணுற இது எல்லாமே ரொம்ப ஹியூமரஸாக இருக்கும். யார்க் சைக்கிள் வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஸோ இதெல்லாம் அந்த சர்ச்சுக்குள்ளே ட்ராமா இருக்கிற வரைக்கும் இருந்த விஷயங்கள். ஸோ லேட்டர் டேஸில் அதுக்கப்புறம் என்ன ஆகிட்டு சர்ச்சு கையை மீறி இந்த பிளேஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சுது. And also there are so many other important things while it was enacted in the churches. என்ன நடந்துச்சுன்னா எப்படி காமிக் விஷயத்தை எப்படி, அதாவது பீப்புளுக்கு பொறுத்த வரைக்கும் கதையை எந்த விதத்துலேயும் மாற்றக்கூடாது. கதை என்னத்தை காலங்காலமாக கேட்டாங்களோ அதே கதையை தான் கேட்கணும், அதே இதை தான் பார்ப்பாங்க. பட் இந்த விஷயங்களில் இவங்க கொண்டு வந்த இன்னோவேட்டிவ் ஆன இது என்னென்னா
ஜோக்கை மாற்றுவாங்க. வருஷம் வருஷம் அந்த நேரத்துக்கு ஏற்றாப்புல ஜோக்கை மட்டும் மாற்றுவாங்க. ஸோ அந்த ஹியூமரஸ் எலமெண்ட்ஸ் வாஸ் அட்ராக்டிங் இந்த பிளேஸ். எஸ்பெஷலி நோவாவோட கதையை சொல்கிறாங்க அப்படின்னா, நோவாவோட ஒய்ஃப் வந்து அவர் கெட்டுற அந்த ஷிப்புக்காக அவங்கக்கிட்ட ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அது ரொம்ப காமிக்காக இருக்கும். அதே மாதிரி ஜீசஸ்க்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற ஹெரோட் இருக்கார்ல, ஏரோது. ஸோ அவர்கிட்ட எப்படி ஜோக்கை வர வைப்பாங்கன்னா, அவர் வந்து ஆடியன்ஸ்க்கு மத்தியில் நடந்து போகிற மாதிரி, அவரை பார்த்து மக்கள்லாம் பயப்படுற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து அவங்க உள்ளே கொண்டு வர இந்த காமிக் சீன்ஸ். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காமிக் சீன் வில் பி பிளேட் பை த டெவில். ஓகே, ஸோ த டெவில் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான காமிக் சீனை ப்ளே பண்ணும். அட் த சேம் டைம் டெவில் வராங்கனாலே அங்கே வந்துட்டு ஃபயரு, ஸ்மோக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்து அந்த ஸ்டோரியை கொஞ்சம் ரொம்ப இன்னோவேட்டிவாக எனாக்ட் பண்ணி காட்டுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த ஓல்டு டேஸ் ஆஃப் ட்ராமாவில் இருந்தது. லேட்டர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நிறைய விஷயங்களை உள்ளே கொண்டு வந்து இது வந்து என்ன ஆகிட்டு, கம்ப்ளீட்டாக ரிலீஜியஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி வெளியே வர ஆரம்பிச்சிட்டு. ஓகேயா? ஸோ இப்போ வந்து லெட்ஸ் லேர்ன் அபவுட் ஹவு த ஸ்டேஜ் அண்ட் த ஆக்டர்ஸ் யூஸ் டு பி. ஓகே, ஸ்டேஜ் எப்படி இருக்குன்னா, ஸ்டேஜ் எப்படி இருந்துச்சுன்னா, அதாவது 2 ஃப்ளோர் இருக்க மாதிரி இருக்கும். சரியா? 2 ஸ்டோரி பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜு கீழேயே வீல் வச்சுருக்கும். இட் வாஸ் அ மூவபிள் தியேட்டர். அண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, கீழே உள்ள லோவர் பார்ட் வில் பி work as their dressing room and the upper part will be works as their stage. ஸோ இந்த ஒரு இடத்துல வச்சு நடித்து முடிச்சுட்டு அந்த ஸ்டேஜ் அப்படியே தள்ளிட்டு போயிடுவாங்க. அந்த தேட்டரை அப்படியே தள்ளிட்டு போயிடுவாங்க. அடுத்து அதே இடத்துல வேறு தேட்டர் கம்பெனி வந்து ப்ரோக்ராமை நடத்தும். இப்படி தான் இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. as I already told you, இனிஷியலில் வந்து ப்ரீஸ்ட்டு, அசிஸ்டன்ட்ஸ்லாம் ஆக்டர்ஸாக இருந்தாங்க. லேட்டராக இது சர்ச்சோட கண்ட்ரோலை விட்டு வெளியே வர என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பே பண்ணி ஆக்டர்ஸ் கொண்டு வந்து அவங்களுக்கு டீச் பண்ணி அவங்கள நடிக்க வச்சாங்க. அண்ட் இது தான் இருந்தது. சரியா? ஸோ இப்படி தான் ட்ராமா வந்து லேட்டர் பீரியடில் ரொம்ப பெரிய வளர்ச்சி எலிசபெத்தன் ஏஜில் உருவாகிறதுக்கு காரணமாக இந்த விஷயங்கள் தான். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் டெவலப்மெண்ட் உள்ளே வர ஆரம்பிச்சிது.